அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் எழுத்ததிகாரம் எழுத்தியலிருந்து வடிவம் பற்றி பார்க்க போகிறோம். எழுத்திலக்கணத்தோட பாகுபாடுகள் 12. அதில் ஒன்று தான் வடிவம். தமிழ் எழுத்துக்கள் தொன்று தொட்டு எழுதப்பட்டு வருகின்ற வரி வடிவமை எழுத்தின் வடிவமாகும். தமிழ் எழுத்துக்கள் தொன்று தொட்டு எழுதப்பட்டு வருகின்ற வரி வடிவமே எழுத்தின் வடிவம். அவை காலந்தோறும் மாறுபட்டு வந்துள்ளதை கல்வெட்டுக்களால் அறியலாம். இப்போ எழுதுகிற எழுத்து அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம கல்வெட்டுக்கள் மூலம் அறியலாம். மாறுபடினும் அடிப்படையில் அவை பல ஒப்புமைகளை பெற்றுள்ளன. லெட்டர்லாம் மாறி இருந்தாலும் அந்த எழுத்துகளுக்கு இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வடிவம் தான் தமிழ் எழுத்துக்களின் வடிவம். அவ்வடிவமே தமிழ் எழுத்துக்களின் வடிவம் ஆகும். 98வது நூற்பா தொல்லை வடிவினை எல்லா எழுத்தும் ஆண்டு எய்தும் எகரம் ஒகர மெய்ப்புள்ளி. தொல்லை வடிவினை எல்லா எழுத்தும் ஆண்டு எய்தும் எகர ஒகர மெய்ப்புள்ளி. எல்லா எழுத்துகளுக்கும் பல்வேறு வகைப்பட எழுதி வழங்கும் பழைய வடிவினை உடையவை. எல்லா எழுத்துகளுக்குமே பழைய வடிவம் இருக்குது. அதுலேயும் பார்த்தோன்னா எகர ஒகரம் ஆகிய உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் 18ம் புள்ளியை பெற்று நிற்கும். எல்லா எழுத்துக்களுக்குமே பழைய வடிவங்கள் இருக்குது. அதில் எகரமும் ஒகரமும் அது மட்டும் இல்லாமல் மெய்யெழுத்துக்கள் 18ம் புள்ளியை பெற்று நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே புள்ளி வச்சுருந்தாங்க, இங்கே டைப் பண்ண முடியல. மேலே புள்ளி வச்சிருந்துச்சு அப்படின்னா அது குறில் எழுத்தும், ஓ மேலே புள்ளி வச்சிருந்துச்சு அப்படின்னா அது குறில் எழுத்து. இதுவே மேலே புள்ளி இல்லாமல் வந்துச்சுன்னா அது நெடில், ஓ மேலே புள்ளி இல்லாமல் வந்துச்சுன்னா அது நெடில். மேலே புள்ளி வச்சா குறில், ஓ மேலே புள்ளி வச்சா குறில், இக்கு டு இன்னும் எல்லாமே புள்ளி வச்சு வந்துச்சுன்னா மெய்யெழுத்துக்கள் புள்ளி பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலத்தில் மெய்யெழுத்துக்கள் புள்ளி வைத்தும் எகரம் மொகரம் புள்ளி இன்றியும் எழுதப்படுகின்றன. இதெல்லாம் பழைய காலத்தில் எகர ஒகரத்து மேலே புள்ளி வச்சா குறில் அப்படின்னும், இக்கு டு இன்னு புள்ளி வச்சு வரும் அப்படின்னும். ஆனால் இப்போ இருக்க காலத்தில் ஏக்கும் ஓக்கும் புள்ளி கிடையாது. குறில் ஏக்கும் ஓக்கும் புள்ளி கிடையாது. நெடில் அப்படின்னா கீழே சுழிச்சூட்டி எழுதிடுவாங்க. அந்த 2 எழுத்துக்களுக்கு மட்டும்தான் புள்ளி இல்லாமல் இக்கு டு இன் எல்லா எழுத்துக்களுமே புள்ளி வைத்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தலைப்பு மாத்திரை. மாத்திரை அப்படின்னா எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவே மாத்திரை. இப்போ நம்ம ஒரு லெட்டரை சொல்கிறோன்னா அந்த லெட்ரு சொல்கிறதுக்கான கால அளவு தான் மாத்திரை. உலகத்தில் பொருள்களை அளக்க பல கருவிகள் பயன்படுதல் போல ஒலி அளவை கணக்கீடு செய்வதே மாத்திரை. எல்லா பொருளையும் அளக்கிறதுக்கு கருவி இருக்குது. அதே மாதிரி தான் லெட்டரை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அந்த ஒலி அளவை கணக்கீடு செய்யறதுக்கு தான் மாத்திரை பயன்படுது. கண்ணை இமைப்பதற்கு ஆகும் கால அளவும் கையை நொடிப்பதற்கு ஆகும் கால அளவும் ஒரு மாத்திரை எனப்படும். கண்ணை இமைப்பதற்கு ஆகும் கால அளவும் கையை நொடிப்பதற்கு ஆகும் கால அளவும் ஒரு மாத்திரை எனப்படும். எழுத்துக்களுக்குரிய மாத்திரை மொத்தம் 12. எழுத்துக்களுக்குரிய மாத்திரை மொத்தம் 12. இது 99வது நூற்பால 3 உயிர் அளபு 2ஆம் நெடில் 1 குறிலொடு ஐ ஔ குறுக்கம் ஒற்றளபு அரை ஒற்று ஈவு குறுக்கம் ஆயுதம் கால்குரல் மக்கான் ஆயுதம் மாத்திரை. உயிரளபடைக்கு 3 மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை. ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் ஒவ்வொரு மாத்திரை. ஒற்றளபடை 1 மாத்திரை. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. குற்றியல் லிகிரம் அரை மாத்திரை. குற்றியல் உகரம் அரை மாத்திரை. ஆயுதம் அரை மாத்திரை. மகர குறுக்கம் கால் மாத்திரை. ஆயுத குறுக்கம் கால் மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மெய் நெடில் 2 மாத்திரை. உயிர்மெய் குறில் 1 மாத்திரை. உயிரளபடை 4 மாத்திரையாகவும் சில இடங்களில் ஒலிக்கும். இப்போ இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே உயிரளபடை 3 மாத்திரை அளவில் வரும்னு பார்த்துருக்கோம். ஆனால் 4 அளவில் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உயிர் நெடில் அப்படின்னாலே 2 மாத்திரை, உயிர் குறில் அப்படின்னாலே 1 மாத்திரை. அதே தான் உயிர்மெய் நெடிலுக்கும் வரும், உயிர்மெய் குறிலுக்கும் வரும். உயிர்மெய் நெடில்னா 2 மாத்திரை, உயிர்மெய் குறில்னா 1 மாத்திரை. குறுக்கம் எல்லாமே 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஒற்றளபடை அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்கிறது. அரை மாத்திரையிலேருந்து 1 மாத்திரையாக நீண்டு ஒலிக்கும். மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. குற்றியல் லிகிரம் 1 மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். குற்றியல் உகிரமும் அப்படிதான் 1லேருந்து அரையாக குறைந்து ஒலிக்கும். ஆயுதம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தோட 1 அப்படிங்கிறனால அதுக்கு அரை மாத்திரை. மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது
அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதுதான் மாத்திரை அளவுகள். இங்கே உயிரிழபடை அப்படிங்கிறது 4 மாத்திரையாகவும் சில இடங்களில் ஒலிக்கும். ஐகாரம் ஔகாரம் மொழி முதல்ல வரும்போது 1½ மாத்திரை பெறும். ஐகாரமும் ஔகாரமும் மொழி முதல்ல வரும்போது 1½ வரும். இடையிலையும் மீச்சிலையும் ஐகாரம் இடையிலையும் மீச்சிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவு பெறும். மாத்திரை அளவு அப்படின்னு என்னன்னா, இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை. 100வது நூற்பா. இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை. மக்கள் இயல்பாக கண்ணை இமைப்பதற்கு ஆகும் கால அளவும் கையை நொடிப்பதற்கு ஆகும் கால அளவும் 1 மாத்திரை ஆகும். மக்கள் இயல்பாக கண்ணை இமைப்பதற்கு ஆகும் கால அளவும் கையை நொடிப்பதற்கு ஆகும் கால அளவும் 1 மாத்திரை. அதாவது கையை நொடிப்பத உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே. கையை ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணுறா கால், ரெண்டையும் சேர்த்துட்டோன்னா அரை, முறுக்கணுன்னா முக்கால். ஒரு அந்த நொடிக்கிறோம் இல்லையா, அப்படி ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா 1 மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொன்ன நூல் எதுனா யாப்பரங்கல காரிகை. அதாவது உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே அப்படின்னு சொல்கிற நூல் யாப்பரங்கல காரிகை உரை. இது கால் முதலான மாத்திரை கூறுகளை அறிவிக்கிறது. இமைத்தலை கண்ணால் காண முடியும், நொடித்தலை காதால் கேட்கலாம். இவ்வுறுப்புலனாலும் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக இரண்டும் கூறப்பட்டன. கண்ணாலையும் காதாலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 2 கூறுகளும் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரைக்கு புறநடை அப்படின்னா 101வது நூற்பால ஆவியும் ஒற்றும் அளவு இறந்து இசைத்தலும் மேவும் இசைவிழி பண்டமாற்று ஆதியின். ஆவினா உயிரெழுத்து, ஒற்றுனா மெய்யெழுத்து, ரெண்டும் அளவை தாண்டியும் என்ன பண்ணுன்னா ஒலிக்கும். அதுக்கு இசைவிழி பண்டமாற்று ஆயின். அதாவது பாட்டு பாடுறதுக்காகவும் ஒருத்தர் கூப்பிடுறதுக்காகவும் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்காகவும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் முன் சொன்ன மாத்திரை அளவை கடந்து ஒலிக்கின்ற இடங்களும் உள்ள. அது எது அப்படின்னா பாடுதல், அழைத்தல், பொருள்களை விற்றல், புலம்புதல் போன்றவற்றில் இடம்பெறும். பாடும்போது உயிர் 12 மாத்திரை ஈராகவும் ஒற்று 11 மாத்திரை ஈராகவும் ஒலிக்கும் என இசை நூலார் கூறுவர். பாடும்போது உயிரெழுத்து 12 மாத்திரை கூட பெறுமா, ஒற்று 11 மாத்திரை கூட பெறும் அப்படின்னு சொல்லி இசை நூலார் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வடிவம் மாத்திரை இரண்டும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி இடை எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.